ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி கேர் அகாடமி வாசிக் மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க. ரொம்ப நாளா எல்லாருமே எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சில பேர் கால் பண்ணியும் கேட்டாங்க, மேம் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, உங்களோட ஹேர் ஸ்டைல் வீடியோ ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுங்க மேம் அப்படின்னு ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுனாலையும் அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் உங்ககிட்டேருந்து எனக்கு வந்ததுனாலையும் ஸோ அதனால ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ளவர் மேக்கிங்கோட இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் எல்லாருக்கும் தெரியும், நந்தியாவட்டை. ஸோ இந்த நந்தியாவட்டையை நம்ம பீட்ஸாக கட் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த காம்பை மட்டும் விட்டுட்டு அந்த பீட்ஸாக இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஊசி நூலில் கோத்துக்கணும். அதாவது உங்களுக்கு பீட்ஸ் மாதிரி இருக்கணும். அதாவது மணி கோப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை நல்லா 1 by 1 அழகாக கோத்துக்கணும். நசுக்கிடாதீங்க பூவை. அழகாக இதை சரம் மாதிரி நல்லா இந்த மாதிரி கோத்துக்கணும். கொஞ்சம் நிறைய தேவைப்படுங்க. கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி நல்லா இந்த ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எந்த எக்ஸ்டென்ஷனும் யூஸ் பண்ணல. அவங்க ஹேரே நான் க்ரிம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைட்டாக செட் பண்ணி அவங்களுக்கு ரப்பர் பேண்ட் போடுறேன். இந்த ரப்பர் பேண்ட் ஹேக் நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை அழகாக 2 பார்ட்டிஷனாக ஈக்குவலாக நான் பிரித்து 2 சைடும் நான் ஹேர் பின் போட்டிருக்கேன். அதாவது இந்த சரத்தை ஈக்குவலாக பிரிச்சுருக்கேன். பிரித்து மேலே ஹேர் பின் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி இருக்கிற ஹேரை நான் அழகாக ஷைன் ஸ்ப்ரே பண்ணி அந்த போனிடையில் தூக்கிட்டு இந்த 2 சரத்தையும் அழகாக 2த்தையும் ஜாயின் பண்ணி இங்கே நீங்கள் ரப்பர் பேண்ட் போடக்கூடாது, த்ரெட்டு போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஸோ லூஸ் ஆகிடாமல் அழகாக நீங்கள் இதை நல்லா நீங்கள் கட்டிடுங்க. கட்டிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கூட நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது த்ரெட்டில் தாங்க நீங்கள் கட்டணும், ரப்பர் பேண்ட் போடக்கூடாது. ஸோ திருப்பி அகெயின் அந்த போனிடெயில் மேலே தூக்கணும்ல, அதை கீழே இறக்கிடுங்க. இதை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிரிச்சுட்டு அந்த நடுவில் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவரை அகெயின் இந்த ஃப்ளவர் எடுத்து நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் இது நம்ம ஃப்ளவர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அகெயின் இந்த 2 சைடும் நம்ம பிரித்து இப்படி சேர்த்தோம் இல்லையா, இதை நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு தான் பண்ணணும். இதை நீங்கள் த்ரெட்டு போட்டு கட்டக்கூடாது. எதுக்காகனா அழகாக அந்த ரப்பர் பேண்டை பிடிச்சி மெதுவாக அதை புல் பண்ணுங்கள். 2 சைடும் ஈக்குவலாக அழகாக நீங்கள் புல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் த்ரெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ரப்பர் பேண்ட் போட்டு அழகாக அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக 2 சைடும் புல் பண்ணுங்கள். சேம் டெக்னிக் நெக்ஸ்ட் 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ ஹேர் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் லாங்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அவங்க ஹேரே லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. சேம் டெக்னிக் தான் நான் அடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைலே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் ஜிப்சி ஃப்ளவர் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாருமே இதை மல்லிப்பூவில் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக இது நந்தியாவட்டையில் காமிக்கிறேன். ஸோ நமக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம போடுற ஜடைங்கள்லாம் ரொம்ப யூனிக்காக நம்ம நந்தியாவட்டையில் போடுவோம். ஸோ அதே யூனிக் ட்ரெண்டியாக உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி அந்த நந்தியாவட்டையை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரெண்டி ஹேர் ஸ்டைலை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை நீங்கள் அழகாக நிச்சயதார்த்தத்துக்கு போடலாம். அதாவது உங்களுக்கு முகூர்த்தமுக்கு வேணும்னாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஃப்ளார்ஸில் தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதே தாங்க போட்டுட்ருக்கேன். எண்டில் வரும்போது நம்ம குச்சி வச்சுக்கலாம். இல்லை இந்த ஃப்ளவர்ஸே உங்களுக்கு தொங்க விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டும் நீங்கள் இதை தொங்க விடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான இந்த ஜடையை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்கள் பிரைடுக்கும் போடுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோஸ் எல்லாமே வரும். மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.